சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த உயிரினம் தன்னைத்தானே அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாத்திக்குதோ அந்த உயிரினத்தினாலதான் அந்த சூழல்ல வாழவே முடியும். கூட இருக்கவங்களே காரணம் இல்லாம கொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்ம கொல்ல மாட்டோம்ல. ஆனா அவங்கள கொன்னாதான் நம்ம உயிரோடு இருப்போன்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பா செய்வோம். அப்படிப்பட்ட மனிதனுடைய மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயலை எல்லாத்தையுமே ஆய்வுக்குட்படுத்தினா அப்படிப்பட்ட ஆய்வோட முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டோட வந்திருக்கிற பெல்கோ எக்ஸ்பெரிமெண்ட் இந்த படத்துடைய ரீகேப் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைனர் திடீர்னு 80 பேர் இருக்கக்கூடிய ஆபீஸ்க்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதுல 30 பேரை யாராவது சூஸ் பண்ணி கண்டிப்பா கொன்னாகணும், அப்படி இல்லைன்னா 60 பேர் சாக போறீங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இதுல 2 டீமா பிரியிறாங்க. மனிதாபிமானம் இல்லாம யாரையும் கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு டீம், எப்படி உயிரோடு இருக்கிறதுக்காக யாரை வேணா கொல்லணும்னு நினைக்கிற இன்னொரு டீம். இந்த 2 டீமுக்கு நடுவுல யாருதான் உயிர் பிழைச்சு வெளியே போனாங்க? இன்ட்ரெஸ்டிங்கான இந்த மாதிரி டீமை வச்சு எடுத்திருக்கக்கூடிய இந்த படத்தை எடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா கான்ஜரிங், அனபிள் மாதிரியான தரமான படங்களை எடுத்து அவங்களுடைய நிலையை ப்ரூவ் பண்ண டீம் தான். இப்ப வாங்க இந்த படத்துடைய ஃபுல் ரீகேப்பை இப்போ டக்குன்னு பாத்துடலாம். பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க படத்துக்குள்ள போலாம். இங்க ஒரு செக்ரட்டரி என்னை என்ன வேணா பண்ணிக்கோ ஆனா கொலை மட்டும் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இங்க ஒருத்தர் முன்னாடி வந்து நிக்கிறா. எதுக்காக இப்படி நிக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும், இல்லைன்னா அவன் கொன்றுவான். இவன் எதுக்காக இவங்களெல்லாம் கொல்றா? இவனுக்கும் இதுக்கும் எந்த மோட்டிவும் கிடையாதுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பேரி அப்படிங்கிற இந்த ஆளு அந்த பொண்ணு கிட்ட வரா, அவளையும் காப்பாத்திடுவான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க நேரம் டக்குன்னு அவங்க தலையை திருப்பி கொண்டுட்டு அங்கிருந்து அசால்ட்டா போய்கிட்டே இருப்பான். இப்ப அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு டிக்கெட் முடிஞ்சது. எத்தனை பேத்த கொல்றோமோ அத்தனைக்கு ஏத்த மாதிரி நம்ம உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேரிக்கு தெரிய வருது. லிப்டுக்கு மேல 2 பேரும் தப்பிச்சிடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கீழே பேரி இருக்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சு வந்தோடனே மேல இடிச்சிடக்கூடாதுன்னு சைட்ல இருக்கக்கூடிய ஒரு சேனல்ல ஒரு பொண்ணு எஸ்கேப் ஆயிடுறா. இன்னொருத்தன் குதிக்கிறதுக்குள்ள லிப்ட்ல மாட்டி இறந்து போயிடுறான். அவனோட பாடி மொத்த லிப்டையுமே ஜாம் பண்ணிடுது. இப்ப பேரி அந்த லிப்டுக்குள்ளதான் மாட்டிக்கிட்டு இருக்கான். அவன் எப்படியாவது இன்னும் 1 மணி நேரத்துல இந்த லிப்ட்ல இருந்து வெளியேறணும், இல்லைன்னா இவனுமே செத்து போயிடுவான். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சூழ்நிலையில இந்த ஆபீஸ் இருக்கு. ஆபீஸ்க்குள்ள எங்க பார்த்தாலும் பணம் இருக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் பார்ப்போம். கொலம்பியால இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க நிறுவனம் பெல்கோ எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சிருக்காங்க. ஹீரோ பேரு மைக்கு. அந்த மைக்கும் பெல்கோல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். பெல்கோல 80 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே இங்க ஒர்க் பண்றதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் தான். ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய இந்த பில்டிங் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இல்லாம ரொம்ப ஹாப்பியா நிறைய வேலையெல்லாம் கொடுக்காம சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு. இவங்களோட கம்பெனி ரூல்ஸ் பத்தி எந்த எம்ப்ளாயி புதுசா வேலைக்கு செஞ்சாலும் அவங்களுடைய தலைக்குள்ள இவங்களாவே ஆர்டிபிஷியலா ஒரு சிப்பு வச்சிடறாங்க. எதுக்காகன்னா அவங்கள எப்பவுமே ட்ராக் பண்ணி அவங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்காகன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னைக்கும் இல்லாத அதிசயமா இன்னைக்கு கம்பெனியை சுத்தி நிறைய பேர் துப்பாக்கியோட நின்றுகிட்டு இருக்கத மைக் பாக்குறான். புதுசா ஏதோ ஒரு செக்யூரிட்டிக்காக இப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. உள்ளுக்குள்ள வரும்போது எல்லாத்துடைய போனையும் வாங்கி செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வைஸ் பிரசிடென்டா இருக்க பெரி கூட இதுக்கு விதிவிலக்கு இல்லைங்க. அவனுடைய போனையும் அவனுடைய ஐடியெல்லாம் வாங்கி செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் உள்ளேயே விடுறாங்க. புதுசா செக்யூரிட்டி அப்டேட் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லியோனார்டா அப்படிங்கிற இந்த பொண்ணு மைக்குடைய லவரா இருப்பா. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காலையில் நிறைய டாஸ்க் இருக்கு அப்படின்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல லியோனார்டாவை அங்க இருக்க ஒருத்தன் எப்பவுமே சைட் அடிச்சுக்கிட்டு மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருப்பான். இவளும் வேற வழி இல்லாம அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துகிட்டு இருக்கா. டேனி அப்படிங்கிற இந்த பொண்ணு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கா. இன்னும் இவளுக்கு அந்த ட்ராக்கிங் சிப்பு மாட்டவே இல்லை. சீக்கிரத்திலேயே மாட்டிடுவாங்க அப்படின்னு இவளுடைய கோவர்க்கர்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு அடுத்தடுத்த வேலைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. அந்த கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயீஸுடைய அனுதினமும் செய்யக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களும் அந்த கம்பெனி மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இவங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு ஒரு புது வாய்ஸ் கேக்குது. இந்த கம்பெனிக்குள்ள 80 பேர் இருக்கீங்க, அதுல 2 போனங்க இன்னும் அரை மணி நேரத்துல விழுந்தே ஆகணும். சப்போஸ் அப்படி விழுகலைன்னா நானே சூஸ் பண்ணி யாரையாவது 2 பேர்த்த போட்டு தள்ளிடுவேன்னு அந்த வாய்ஸ் சொல்லுது. உள்ளுக்குள்ள இருக்க பாதி பேரு அடுத்த பிராங்க் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒரு சில பேரு நிஜமாவே பயப்படுறாங்க. ஒரு சிலர் இது ஏதோ மால் பிராக்டிஸ் பண்றதுக்காக எவனோ ஹேக் பண்ணிட்டான்னு நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே உள்ள இருக்கக்கூடிய சிக்னல் எல்லாம் கட் ஆகுறது எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்குது. யாருடைய போன்லயுமே கொஞ்சம் கூட சிக்னல் கிடையாது. இப்பதான் உண்மையாவே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட மைக்கு உடனடியா நம்ம எல்லாரும் இந்த பில்டிங்கை விட்டு வெளியேறணும்னு நினைக்கிறாங்க. ஆனா
சடனா ஒரு பெரிய மெட்டல் பிளேட் வந்து டோரு, ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே மொத்தமா மூட ஆரம்பிச்சிருச்சு. ஒண்ணுக்கு மேல ஒன்னா எல்லாமே கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிடுச்சு. உள்ள இருந்து யாரும் வெளியவும் போக முடியாது, வெளிய இருந்து யாரும் உள்ளேயும் வர முடியாது. கீழே இருக்க ஃப்ளோர் வழியா எஸ்கேப் ஆக முடியுமான்னு பாக்கலான்னு போறாங்க. அங்க இருக்க 2 வெல்டர்ஸ் ரொம்ப நேரமா வெல்ட் அடிச்சு பாக்குறாங்க. ஆனா கொஞ்சம் கூட அந்த மெட்டல் டோர் உருகவே மாட்டேங்குது. கொஞ்சம் பேர் மாடிக்கு போய் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் கத்துறாங்க. இது ஒரு தனிச்சிருக்கக்கூடிய பில்டிங்ன்றனால அது யாருக்குமே கேட்க மாட்டேங்குது. எவ்வளவோ கத்தி பாக்குறாங்க. ஆனா கீழே இருக்க செக்யூரிட்டி காஃபி குடிச்சிட்டு கூலா இவங்களை பார்த்து முறைக்கிறான். ஆக மொத்தத்துல இதெல்லாம் சும்மா ஒரு பிராங்க் தான், நம்மளுடைய நடத்தையெல்லாம் என்னவா இருக்கும் டெஸ்ட் பண்றதுக்காக கம்பெனி இதெல்லாம் நடத்துதுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் பயப்படுறாங்க, சிலர் பேனிக் ஆகாம நிக்கிறாங்க. அப்போ ஒரு பொண்ணுக்கு கழுத்து வலி வருது. டக்குன்னு அவளுடைய மூளையை செதறி விழுந்து சாகுறா. அது பாக்குறதுக்குள்ளாரே அடுத்ததா கீழே இருக்கக்கூடிய இன்னொரு ஃப்ளோர்ல அதே மாதிரி ஒருத்தனுக்கு தலை வெடிச்சு செத்து போகிறான். இப்பதான் உண்மையாவே இது பிராங்க் கிடையாது, ஏதோ சீரியஸா நடந்துகிட்டு இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியுது. இப்போ பேரி போய் பக்கத்துல பார்க்கும்போது இது வெளியிருந்து சுட்டது கிடையாது, உள்ளுக்குள்ள இருக்க சிப்பு வெடிச்சு அவன் சாகுறான் அப்படின்னு தெரிய வருது. அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இப்ப புதுசா சேர்ந்திருக்க டேனியை தவிர அங்க இருக்க எல்லாத்தோடைய தலையிலயுமே அந்த சிப் இருக்கு. இப்போ மைக்கு அந்த சிப்பை எப்படியாவது வெளியே எடுக்கணுங்கிறதுக்காக அவனே ஒரு கத்தி எடுத்துட்டு போய் பின்மண்டையை கட் பண்ணி உள்ள இருந்து சிப்பை எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இங்க இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே கேமரா இருக்கிறதுனால அந்த டீம் மெம்பர்ஸ் வந்துட்டு இதை ஓப்பனாவே ஸ்பீக்கர்ல சொல்றாங்க, இப்ப அவன் வெளியே வரலன்னா எல்லாத்தோடைய சிப்பையும் வெடிக்க வைப்பேன்னு. இப்ப அவனை வெளியே கூட்டிட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஊசி நூலை வச்சு அவனுடைய பின்மண்டையை தைக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் இது கம்பெனி நடத்துற பிராங்க் இல்லைன்னு எல்லாத்துக்கும் தெளிவா புரியுது. இதோட சீரியஸ்னஸ் எல்லாருமே உணர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 2வது காலும் வந்துருது. அதே வாய்ஸ் வந்து சொல்லுது, நீங்க 2வது டாஸ்க்கு எல்லாரும் எங்கேஜ் ஆயிட்டீங்கன்னு. அதாவது இன்னும் அரை மணி நேரத்துல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய 60 எம்ப்ளாயீஸ்ல 30 எம்ப்ளாயீஸ் சாகணும். அப்படி சாகலைன்னா நானே ரேண்டமா எல்லாத்தையும் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எல்லாரும் தற்காப்புக்காக ஒவ்வொரு கத்தி எடுத்துக்கிறாங்க. சிலர் பாதுகாக்கிறதுக்காக அங்க இங்கன்னு போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க. தலைமை பொறுப்புல இருக்க பேரி எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்றாங்க. இங்க பாருங்க, நம்மள 30 பேரு நாமளாவே வந்து யாரு சாக போறதுன்னு முடிவு எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா மொத்தத்துல எல்லாத்தையுமே கொன்றுவாங்க. அதனால நம்மளே யோசிச்சு பார்க்கணும், யாரெல்லாம் வயசானவங்க, யாரெல்லாம் தனிமையில் இருக்கீங்க, உடம்பு முடியாதவங்க, உங்களுக்கு கை காலெல்லாம் சரியில்லைன்னா நீங்களாவே முன்னாடி வந்துருங்க. உங்களை கொண்டுட்டு மிச்சம் இருக்க 30 பேர் எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதுக்கு மைக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். இந்த மாதிரி அவங்க விளையாடுறதுக்கு நம்ம பொருள் கிடையாது, நம்மளாம் மனுஷங்க, நம்ம அந்த மாதிரி செய்ய முடியாது. இப்ப இதை ஒத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த போட்டியில 60 பேத்தை கொல்லணும்னு சொல்லுவாங்க. இது போய்கிட்டே இருக்கும். அதனால எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எதிராக போராடணும். அதனால நம்ம ஒரு பேனர் கட்டி வெளியே இருக்கவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மைக்கை ஃபாலோ பண்ணிட்டு நிறைய பேர் போறாங்க. ஆனா பேரிக்கு இந்த கேம் எல்லாம் இப்போதைக்கு முடியாதுங்கிற ஒரு உள்ளுணர்வு இருக்கு. அதனால எவ்வளவு சீக்கிரம் இங்க இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் நம்ம கைப்பற்றமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம உயிர் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு வெல்டிங் எண்ணெய் எடுத்துட்டு பேரியோடைய குரூப் ஆயுதங்கள் எல்லாம் பதுக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு சீலை ஓபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெல்டிங் அண்ணன் காணான்னு தேடிக்கிட்டு இருந்த எல்லாருமே ஓடி வந்து அவங்க செய்யறத தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க கையில ஆயுதம் போயிடுச்சுன்னா யாருக்கு வேணா எந்த நேரத்துல வேணா உயிருக்கு ஆபத்து ஏற்படும்ன்றனால தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க யாரும் கேட்கற மாதிரி இல்ல. அதனால மைக் ஒரு கன் எடுத்து மெயினா கேஸ் வந்துகிட்டு இருக்க அந்த லைனையே ஷூட் பண்ணிடுறான். பேரிக்கு இப்ப பயங்கரமான கோபம் வருது. இப்போ பேரி என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல யாராவது எங்களை காப்பாத்துங்கன்னு நிறைய பேனர்ஸ் எல்லாத்தையும் கட்டி இவங்க தொங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. கீழே நிக்கிற செக்யூரிட்டி குரூப் பாரபட்சம் பார்க்காம யாரெல்லாம் அதெல்லாம் செய்யறாங்களோ எல்லாத்தையும் ஷூட் பண்றாங்க. மறுபடியும் அந்த வாய்ஸ் கேக்குது, யாரெல்லாம் இந்த மாதிரி பேனர் கட்டிட்டு இருக்கீங்களோ எல்லாத்துடைய தலையில இருக்க சிப்பையும் இப்ப நான் வெடிக்க வச்சிருவேன்னு சொல்றாங்க. அதனால வேற வழி இல்லாம எல்லாரும் மறுபடியும் கீழே இறங்கி வராங்க. முதல் தடவை மைக்கு ரொம்ப பவர்லெஸ்ஸா ஃபீல் பண்றான். மனிதாபிமானம் இல்லாம என்னால மத்தவங்களை கொலை பண்ண முடியாது, அதே நேரத்துல என்னுடைய லைஃபையும் போக்கிக்க முடியல, இது ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே பேரி வந்து ஒவ்வொருத்தங்களையா தாக்க ஆரம்பிச்சிடறான். பேரியோட டீம்ல இருக்க ஆளு கன் இருக்க ரூமோட கீயை கொடுக்க சொல்லி செக்யூரிட்டியை மிரட்டுறான். செக்யூரிட்டி அது கீழ் ஃப்ளோர்ல வீசினதுக்கு உடனே கோவப்பட்டு அவனை குத்தி கொண்டாடுறாங்க. கீழே இருந்து அந்த கன் ரூமோட கீ எடுத்துட்டு நேரா போய் கன் எடுத்து இவங்க டீமுக்குள்ள ஒவ்வொன்னா கொடுத்துக்கிறாங்க. இப்ப இவங்கெல்லாம் ஒரு டீமாவும் கன்னெல்லாம் இல்லாம ஆயுதங்களை எதுவும் நம்பாம எப்படியும் தப்பிக்கணும்னு நினைக்கிற அப்பாவி ஜனங்கள்லாம் இன்னொரு டீமாவும் இருக்காங்க. இப்ப கண்ணை காட்டி மிரட்டி எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து நிறுத்த வைக்கிறாங்க. இப்ப என்ன நடக்க போகுதோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்க நேரத்துல பேரி எல்லாத்துக்கும் ஒரு அறிவிப்பு கொடுக்குறான். யாருக்கெல்லாம் குழந்தை
குழந்தை குட்டி இருக்கோ அவங்க எல்லாம் முன்னாடி வந்து நில்லுங்கன்னு சொல்றான். இவனுக்கு குழந்தைங்க இருக்கிறதுனால இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி தப்பிச்சிடலான்னு இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்ததா 60 வயசு இருக்கவங்க எல்லாம் ஒரு டீமாவும் லேடிஸ் எல்லாம் ஒரு டீமாவும் இருங்கன்ற மாதிரி பிரிச்சு பிரிச்சு போட்டு வைக்கிறான். 30 பேர்த்த செலக்ட் பண்ணி ஆகணும், அப்பதான் அந்த ஸ்பீக்கர்ல சொன்ன கணக்கு முடியுங்கிறதுக்காக அவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. கரெக்டா மைக்கோ அதுல மாட்டிக்கிட்டான். மைக்கையும் தூக்கி போடுறாங்க. அவனை எதிர்த்து பேசின எல்லாத்தையும் பாரபட்சம் பார்க்காம பேரி ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கான். யாரு என்னன்னு பார்க்க மாட்டேங்கிறான். அவன் பாட்டுக்கு அடுத்தடுத்து ஷூட் பண்ணிட்டு இருக்கிறத இந்த பொண்ணு டேனியும் பாத்துறா. அவ மட்டும் லாபிக்குள்ள தனியா எஸ்கேப் ஆயிட்டு இருக்கா. அதனால எல்லாத்தையும் காப்பாத்தணும்னு ஃபுல்லாவே பவர் கட் பண்ணி விட்டுறா. பவர் கட் பண்ண உடனே அங்க அடைச்சு வச்சிருந்த எல்லாருமே அங்கேயும் இங்கேயும் செதறி ஓடுறாங்க. அந்த கூட்டத்துக்குள்ள ஒருத்தியா டேனியும் ஓட ஆரம்பிக்கிறா. ஒரு சிலர் அவங்க கையில வச்சிருக்க கத்தியை வச்சு மத்தவங்களை கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப எப்படியாவது 30 பொணங்களை ரெடி பண்ணணும். ஆனா எத்தனை பேர் இது வரைக்கும் செத்துருக்காங்கன்னு தெரியல. திடீர்னு மறுபடியும் இன்னொரு வாய்ஸ் கேக்குது. 29 பணம் ரெடி ஆயிடுச்சு, இன்னும் ஒரு பணம் வேணும், 2 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்றாங்க. கரெக்டா மைக்கோட லவர் தனியா ஒரு கம்பெனி இடத்துல மாட்டிக்கிட்டு நிக்கிறா. அந்த நேரத்துல அவ கையில ஒரு மெட்டல் ராட் இருக்கு. இதை வச்சு எப்படியா தப்பிக்கலாம் நினைக்கும் போது கன் இருக்கக்கூடிய இன்னொருத்தன் அந்த பொண்ணை தேடிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். இவன் எதிர்பார்க்காத நேரத்துல அந்த பொண்ணு இவனை அடிச்சும் போது கையில இருக்க கண்ணு கீழே விழுந்துருது. என்ன கொன்றாதன்னு அவன் கெஞ்சுறான். இந்த பொண்ணுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. இன்னும் இவ மனுஷங்களை கொல்ற அளவுக்கு மிருகமா மாறலன்னு நமக்கு தெரிய வருது. அவ பயங்கரமா கெஞ்சிக்கிட்டு இருக்கா. இப்ப இந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. கரெக்டா 2 நிமிஷம் டைம் முடிஞ்சு போச்சு. இப்ப நான் 31 பேரா கொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. டக்குன்னு இந்த பொண்ணை கொல்ல வந்த பையனுடைய தலையில இருந்து சிப்பு வெடிக்க ஆரம்பிக்குது. அங்கேயும் இங்கேயும் ஏகப்பட்ட பேத்தோடைய தலையில இருக்க சிப்பு வெடிச்சு எங்க இருக்காங்களோ அவங்களுடைய சிப்பு செலக்ட் ஆச்சுன்னா டக்கு டக்குன்னு சாக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரவுண்ட் 2ல 31 பிளாஸ்ட் நடந்திருக்கு. 31 பேர் செத்து போயிட்டாங்க. அதுல இருக்கக்கூடிய யாருடைய பேர் அமுக்குறாங்களோ அவங்க தலையில இருக்க சிப்பு இப்ப வெடிக்க போகுதுன்னு இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தங்களும் பயந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வருது. அடுத்ததா யாரெல்லாம் இங்க அதிகப்படியான கொலைகள் பண்ணிருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் இங்கிருந்து வெளியே போக முடியும் அப்படின்னு அந்த அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுது. இப்போ ஒரு விஷயம் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெளிவா புரிய ஆரம்பிக்குது. யாரெல்லாம் யாரை பாக்குறாங்களோ அவங்க எல்லாருமே அவங்களுடைய டார்கெட்டா மாறுறாங்க. அவன் வெளியே போகணும்னா அவனால எவ்வளவு பேத்த கொல்ல முடியுமோ அவ்வளவு பேத்த கொல்லணும். அதனால அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச சர்வைவல் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ யாரெல்லாம் கண்ணுக்கு தெரியறாங்களோ எல்லாத்தையுமே கன்னு வச்சிருக்கவங்க சுட்டுக் கொள்ளலாம்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தா அந்த செக்ரட்டரி வராங்க. லிப்டுக்குள்ள மாட்டிட்டு இருந்த பேரி ஒரு சின்ன எலிவேட்டருக்குள்ள இருந்த இரும்ப வச்சு வெளியே தப்பிச்சு வந்துடுறான். இப்போ உள்ளுக்குள்ள இருக்க யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ எல்லாத்தையும் கொல்லணும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அங்க இருக்கக்கூடிய 2 பேரு ஆல்ரெடி இறந்து போனவங்க தலையில இருக்கக்கூடிய பாம்பு வெடிக்காததை செக் பண்ணி அதையெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் எப்படியாவது அந்த மெட்டல் ராடுக்குள் நடுவுல வச்சு ஏதாவது ஒரு கேட்டையாவது ஓபன் பண்ணி வெளியே போயிடலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை கொல்லான்னு வர பேரியோட ஆளுகளை எப்படியாவது சமாளிக்கணும்னு தான் இவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இவங்க கொலை பண்றதை பார்த்த உடனே லியோனார்டோக்கு பயங்கர கோவம் வந்து ஒரு பெரிய கட்டை எடுத்து ஃபர்ஸ்ட் டைம் இவளும் கொலை பண்ண ஆரம்பிக்கிறா. வேற வழி இல்லாம தான் இவ இந்த முடிவை எடுத்திருப்பா. ஆனா அதுக்குமே அவ ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பா. இப்போ உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பொணங்க ஆயிருச்சு. இப்போ இவ வந்துட்டு மைக்கு தேடி போறா. மைக்கு உயிரோடு இருக்கிறத பார்த்த உடனே இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. 2 பேரும் எப்பவோ இறந்திருப்பாங்கன்னு 2 பேரும் நம்பிக்கிட்டு இருக்கிற நேரத்துல இவங்க 2 பேரும் உயிரோடு இருக்கிறது இவங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கு. இப்போ அந்த வெடிக்காத பாம்பு எல்லாம் மைக் கையில கொடுத்துட்றா. இந்த நேரத்துல ஒரு பெரிய கன்ஷாட் மாதிரி ஒண்ணு வீசுறாங்க. இவங்க போற இடமெல்லாம் பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. அதனால வேற வழி இல்லாம இவங்க மறுபடியும் ஆபீஸ்க்குள்ள போறாங்க. பேரியோட துப்பாக்கி குண்டு கரெக்டா லியோனார்டோவோட நெஞ்சிலேயே பதிஞ்சிருச்சு. அந்த பொண்ணு ரொம்ப வழியில துடிச்சு போயிடுறா. இருந்தாலும் இவங்களால கத்த முடியல. அவ ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான், ஆனா அவளால சொல்ல முடியல. இதெல்லாம் பார்த்த உடனே மைக் ரொம்ப உடஞ்சு போய் அழுக ஆரம்பிச்சிடறான். இதுக்கு மேல காப்பாத்துறதுக்கு எதுவுமே இல்லை. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. அதனால மைக் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறான். அதுக்குள்ள பேரி யாரடா கொள்ளலான்னு ஆளுகளை தேடிக்கிட்டே இருக்கான். இதுக்கு மேல மைக்குக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால இவனாவே போயிட்டு பேரி மேல விழுந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆனா இவனை விட பேரி பயங்கரமான மசில் இருக்கக்கூடிய ஆளுன்றதுனால அவன் தான் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறான். ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேப்லர் மிஷின் எடுத்து அவன் முகத்திலேயே திரும்ப திரும்ப அடிக்கிறான். அவனுடைய கோபம் ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாத்தையுமே அந்த தாக்குதல்ல காட்டுறதுனால பேரி இறந்து போயிடுறான். மொத்த ஆபீஸ்லயுமே இப்ப மைக் மட்டும்தான் உயிரோட இருக்கான். காலையில 80 பேர் கூட ரொம்ப நார்மலா ஆரம்பிச்ச அந்த ஆபீஸ் இப்ப மைக் மட்டும் உயிரோட இருக்கான். அவனை உடனடியா 2 பேர் வந்து கூட்டிட்டு போறாங்க. உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது இங்க நடக்கிறது எல்லாமே பயங்கரமான ப்ரீ பிளான் பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். இவங்களுக்கே தெரியாம அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு சோதனை எலி மாதிரி எல்லாருமே பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. இப்போ அங்க இருக்க இன்சார்ஜ் ஆள் சொல்றான், நீ வந்துட்டு இப்ப எப்படி ஃபீல் பண்றேன்னு சொல்லு, உன்னுடைய நடத்தையில என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சுன்னு சொல்லு. நாங்க எல்லாருமே இதை எல்லாத்தையும் ஸ்டடி பண்றதுக்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல உங்களை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிருக்கோம்னு ஒரு பெரிய உண்மையை போட்டு உடைக்கிறான்.
இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில மனுஷனுடைய மூளை எந்த மாதிரி செயல்படுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு இவன் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம சொல்றான். இதுக்கு மைக்கு சரி ஓகே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த பாம்பெல்லாம் நான் என்ன பண்ணேன்னு நினைக்கிறேன்னு கேட்கும்போதுதான் அவன் ஏதோ பண்ணிருக்கான்னு இவங்களுக்கு தெரியுது. கரெக்டா மைக்க தூக்கிட்டு வரும்போதே இவனுடைய உடம்புல இருந்த பாம்ஸ் எல்லாத்தையும் அவங்களுடைய உடம்புக்கு செலுத்துற மாதிரி வச்சுட்டான். இங்க வந்த உடனே இவனும் அந்த பட்டனை பிரஸ் பண்ணி அங்க இருக்கவங்களுடைய உடம்புல இருக்க பாம்பை வெடிக்க வச்சிடறான். இல்லாதவங்களை எல்லாத்தையும் கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடுறான். அங்க இருக்கவன் தான் நான் உன்னை தப்பா எடை போட்டுட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனையும் சுட்டு கொண்டுறான். இப்போ அந்த கேட்டு திறந்து வெளியே வரான். வெளியே வந்து பார்க்கும்போது உலகமே ரொம்ப நிசப்தமா அவனுக்கு தெரியுது. நிறைய இழந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு விரக்தியில இவன் நின்றுகிட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறாங்க. இப்ப மைக்கே ஒரு கேமரால தான் தெரியறான். அவன் மட்டும் அந்த மாதிரி கேமரால தெரியல. அவனை மாதிரியே ஏகப்பட்ட பேரு ஏகப்பட்ட இடத்துல இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஆளாகி தனி சர்வைவரா நின்றுகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியே இதே இடத்துல நடந்த இதே எக்ஸ்பெரிமெண்ட் ஏகப்பட்ட இடத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம அந்த கேமராஸ் மூலியமா தெரிய வருது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் இவங்க பெரிய ஒரு நெட்வொர்க்கா ஃபார்ம் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மிஷின் வாய்ஸ் சொல்லுது, phase 1 முடிஞ்சது, phase 2 சக்சஸ்ஃபுல்லா ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அடுத்த லீடு எடுக்கிறாங்க. என்னுடைய நரேஷனும் இந்த வீடியோவும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி